பெருமக்களே, ஆட்சிமார்களே, நான் பழமிருக்கும் பழமுதிர்ச்சோலை சுந்தர சோலை விநாயகர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அன்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சிகரமான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுந்தர சோலை விநாயகர் முதல் நன்னீராட்டு விழா 2012ஆம் ஆண்டு திரு PLM முத்தையா செட்டியார் அவர்களால் செய்து வைக்கப்பட்டது. இரண்டாவதாக நாங்கள் 2023-25 நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு தலைவன் என்ற முறையில் திரு கண்ணப்பன் பாகனேரி கண்ணப்ப செட்டியார் அவர்களும் சேர்ந்து இந்த குடமுழுக்கை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சக நிர்வாகிகள் மற்றும் மேனாள் தலைவர்கள் ஊலாங்குறிச்சி KR சொக்கலிங்கம் செட்டியார், KR பழனியப்ப செட்டியார் அவர்கள், AN சுப்பையா செட்டியார் அவர்கள், சாத்தப்பன் மைவாலம்பட்டி எல்லோரும் சேர்ந்து சுந்தர சோலை விநாயகருக்கு வெள்ளி அங்கி, பீடம், மூஞ்சூறு ஆகியவற்றுக்கு பணம் கொடுத்து அதற்கு வெள்ளி அங்கி சாத்தினோம். கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் மதுரை நகரத்தார் மகளிர் 748வது திருவாசக முற்றுதல் பாடினார்கள். அதில் சோசுவாமி சுந்தரம் ஐயா கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். மற்றும் இங்கு வந்திருக்கும் எல்லா நகரத்தார்களுக்கும், ஆட்சிமார்களுக்கும், சக நிர்வாகிகளுக்கும் மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சரியா வந்து நகரத்தார் பழமுதிர்ச்சோலை பாத யாத்திரை சங்கத்தின் 23வது ஆண்டு 2வது கும்பாபிஷேகத்தில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். 23 ஆண்டுகளுக்கு முன்னாலே மிதிலைப்பட்டியைச் சேர்ந்த ஏகப்பனாகிய நானும் பழமணி பாத யாத்திரை குழுவின் தலைவருமாகிய முத்துமாணிக்கண்ணன் இருவரும் சேர்ந்து இந்த குழுவை ஆரம்பித்தோம். நகரத்தார் பெருமக்களின் ஒற்றுமையாலும் அவர்கள் கொடுத்த ஆதரவாலும் இது மென்மேலும் பெருகிக்கொண்டு மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. ராஜா முத்தையா மன்றத்திலிருந்து சுமார் முதலில் 200 பேர் ஆரம்பித்தது இன்றைக்கு 1500 பேருக்கு மேல் கலந்து கொண்டு, அதேபோல் மலையிலும் மகேஸ்வர பூஜை முதலியன சுமார் 3000 பேருக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சியான செய்தியாகும். இதில் நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் மிகச் சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள். எங்களுடைய உறுப்பினர்கள் அவ்வளவு பேரும் சுமார் 70 பேர் இதில் ஸ்பான்சராக இருக்கின்றார்கள். அத்தனை பேரும் மிகச் சிறப்பாக ஒரு டீம் ஒர்க்காக தங்களுடைய குடும்ப விழாவாக இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிள்ளையார் கோயில் PLM முத்தையா அவர்கள் வலையப்பட்டி முதல் கும்பாபிஷேகம் கட்டி கொடுத்து முதல் கும்பாபிஷேகம் செய்தார்கள். இப்போது 2வது கும்பாபிஷேகம் டாக்டர் சுவாமிநாதனும் பாகனேரி கண்ணப்பண்ணன் அவர்களும் சேர்ந்து செய்கின்றார்கள். நகரத்தார் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றார்கள். நகரத்தார் பெருமக்களுக்கு வணக்கம். 23 ஆண்டுகளுக்கு முன்பாக எனது தந்தையார் தேவகோட்டை லேனாமுனா முத்துமாணிக்கம் செட்டியார் அவர்களால் நகரத்தார் பழமுதிர்ச்சோலை பாத யாத்திரை சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று 2வது குடமுழுக்கு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை சுந்தர சோலை விநாயகர் கும்பாபிஷேகம் 2வது முறையாக நடைபெற உள்ளது. இதற்கு தலைவராக டாக்டர் சுவாமிநாதன் அவர்களும், செயலாளராக திரு கதிரேசன் அவர்களும், உதவி செயலாளராக டி தேனப்பன் அவர்களும், பொருளாளராக M நாகப்பன் அவர்களும், அமைப்பாளராக ஏகப்பன் அவர்களும், கௌரவ செயலாளராக திரு லட்சுமணன் அவர்களும் பணியாற்றுகிறார்கள். இந்த நிர்வாகம் நாங்கள் நல்ல முறையில் கும்பாபிஷேகம் ஏற்பாடு செய்துள்ளோம். திரு டாக்டர் சுவாமிநாதன் அவர்களும் திரு கண்ணப்பன் அவர்களும். மதுரை நகரத்தார் பழமுதிர்ச்சோலை பாத யாத்திரை சங்கத்தின் செயலாளர் R கதிரேசன் உங்கள் முன்னாள். பழமுதிர்ச்சோலை விடுதியில் வீட்டிற்கும் சுந்தர சோலை விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் 15/3/2025 அன்றும் 16/3/2025 2 நாட்களுக்கும் கணபதி ஹோமத்துடன் தொடங்கி யாகசாலை 2 காலத்துடன் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் சிவாச்சாரியர் திரு கணேசன் அவர்களால் மிக சிறப்பாக நடைபெற்றது. வந்திருந்த நகரத்தார் பெருமக்கள் அனைவரையும் கௌரவம் செய்யப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கும் அருண்சுவை உணவு அளிக்கப்பட்டிருந்தோம். இத்துடன் மிக சிறப்பு அம்சம் என்ன என்றால்
நமது பிள்ளையாருக்கு வெள்ளி அங்கி புதிதாக செய்து மகா கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் மண்டல பூஜை அன்று முதல் நாளாக அன்று சாத்தப்பட்டது. நகரத்தார் பெருமக்கள் ஆட்சிமர்கள் அனைவரும் பெரும் திரளாக வந்திருந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுந்தர சோலை விநாயகரை நகரத்தார் பழமை சோலை பாத யாத்திரை சங்கத்தில் உள்ள சுந்தர சோலை விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு சரியான தருணமாக இருந்தது. நாங்களும் 2 ஆண்டுகளாக நகரத்தார் பழமை சோலை பாத யாத்திரை சங்கத்துக்கு நாங்கள் சேவை செய்து வருகிறோம். எங்கள் கடமையாக செய்கிறோம். இந்த கும்பாபிஷேகத்திற்கும் டாக்டர் சுவாமிநாதன் செட்டியார் அவர்களும் பாகனேரி கண்ணப்ப செட்டியார் அவர்களும் பெரும் பொருள் உதவி செய்து இந்த கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. நேற்று காலை கணபதி ஹோமம் தொடங்கி மாலை